ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத் தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்தியவர்கள் பழிவாங்கலை அடையாளப்படுத்தும் சியா அடையாளமான சிவப்பு நிற பதாதைகள் மற்றும் கொடிகளை பரவலாக காட்சிப்படுத்தியுள்ளனர். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரானில் மறைந்த உச்சத் தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகின்றது. இதில் பங்கேற்க ஈரான் தலைவர்கள் தெஹ்ரானில் திரண்டுள்ள நிலையில் ஒரே ஒரு குண்டில் அனைவரையும் வீழ்த்திவிடலாம் என்று அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் பேசியது ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த மிரட்டல் பேச்சுக்கு ஈரானும் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா தாக்குதலில் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடித்த நிலையில் தற்போது முதல் கட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இதையடுத்து 4 மாதங்கள் கழித்து அயாதுல்லா அலி கமேனியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் தொடங்கியுள்ளன. தெஹ்ரானில் வைக்கப்பட்டிருந்த அயாதுல்லா அலி கமேனியின் உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் பலரும் தெஹ்ரானுக்கு வந்துள்ளனர். அயாதுல்லா அலி கமேனியின் 3 மகன்களும் இதில் பங்கேற்றனர். புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் மொய்தபா கமேனி மட்டும் வெளியில் இதுவரை தலை காட்டவில்லை. ஜூலை 9 வரை ஈரானின் பல்வேறு நகரங்களில் இறுதி ஊர்வலம் நடைபெறுகின்றது. இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த ஒரு கருத்து ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் கூறுகையில், ஈரான் தலைவர்கள் அனைவரும் கமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஷூட்டில் அனைவரையும் வீழ்த்திவிடலாம். அப்படி செய்தால் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் இருக்க மாட்டார்கள். ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்ள விரும்புகிறது. கமேனியின் இறுதி சடங்கு முடியும் வரை பேச்சுவார்த்தைக்கு சிறிது இடைவெளி எடுக்கப்பட்டுள்ளது. இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படாது என்று கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த பேச்சு ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இது தொடர்பாக கூறுகையில், மக்களை கொல்ல முடியும், ஆனால் சித்தாந்தத்தை வீழ்த்த முடியாது. நீங்கள் பெர்ஃப்யூம் பொட்டலை உடைத்தீர்கள் என்றால் அதன் வாசனை அனைத்து இடங்களுக்கும் பரவிவிடும். உங்களுக்கு இதையெல்லாம் புரிய போவது இல்லை. ஏனெனில் நாகரிகமோ வரலாறோ பெருமையோ உங்களுக்கு கிடையாது என்று காட்டமாக கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான இந்த புதிய வார்த்தை போர் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத் தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்தியவர்கள் பழிவாங்கலை அடையாளப்படுத்தும் ஷியா அடையாளமான சிவப்பு நிற பதாதைகள் மற்றும் கொடிகளை பரவலாக காட்சிப்படுத்தியுள்ளனர். தெஹ்ரானின் கிராண்ட் மொசல்லா வளாகம் முழுவதும் ஜா லதாரத் அல் ஹுசைன் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜா லதாரா அல் கமேனி போன்ற முழக்கங்கள் எழுதப்பட்ட சிவப்பு நிற கொடிகள் காணப்பட்டன. இதில் பிந்தைய முழக்கமான கிபி 680 ஹர்பலாவில் முகமது நபியின் பேரனான இமாம் ஹுசைன் படுகொலை செய்யப்பட்டதன் நினைவேந்தலையும் கமேனியின் மரணத்தையும் ஒன்றிணைப்பதாக அமைந்துள்ளது. இமாம் ஹுசைனின் மரண நினைவேந்தலானது சியா பிரிவினரின் அடையாளத்தின் மையப்பகுதியாகவும் ஒடுக்குமுறை மற்றும் கொடுங்கோன்மைக்கு எதிரான எதிர்ப்பின் சின்னமாகவும் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகின்றது. வரலாற்று ரீதியாக யா லதாரத் அல் ஹுசைன் என்ற முழக்கம் சியா போராளிகளை பழிவாங்கும் தாக்குதல்களுக்காக அணி திரட்டப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒன்றாகும். தற்போது அந்த முழக்கம் கமேனியின் பெயருடன் மாற்றி பயன்படுத்தப்பட்டுள்ளமை அவரை கொன்றவர்களுக்கு எதிராக நேரடியாக பழிவாங்குவதற்கான அழைப்பாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு பிரார்த்தனை தலைநகர் தெஹ்ரானில் நேற்று நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். கமேனியின் மகன்களான முஸ்தபா மீசம் மற்றும் மசூத் கமேனி ஆகியோர் இறுதி சடங்கில் பங்கேற்றனர். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்சியான், நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படை தளபதி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இருப்பினும் கடந்த மார்ச் மாதம் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்ற கமேனியின் மற்றொரு மகனான அயாதுல்லா மொய்தபா கமேனி இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. இது அவர் எங்கு எப்படி உள்ளார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. புதிய உச்ச தலைவர் அயாதுல்லா மொய்தபா கமேனியின் உடல்நிலை குறித்து ஈரான் அரசு தரப்பில் அவருக்கு பெரிய அளவிலான முகசிதைவோ அல்லது உறுப்பு இழப்போ ஏற்படவில்லை. அவர் நலமாக உள்ளார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ந்து மக்கள் பார்வையில் படாமல் இருப்பது ஈரான் மக்களிடையே பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 அன்று இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலில் மொய்தபாவும் கடுமையான காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் அவரை மீண்டும் இலக்கு வைக்கக்கூடும் என்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அவர் பொதுவழியில் வருவதை தவிர்த்துள்ளதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவரது குரல் பதிவை கூட வெளியிட வேண்டாம் என பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
கெமேனியின் உடல் ஈரானின் பல்வேறு நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி அவரது சொந்த ஊரான மக்ஸ்தாத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. அந்த நிகழ்வில் மொய்தபா கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்ய விரும்புவதாக கூறப்படுகின்றது. ஈரானிய தேசிய கொடி போர்த்தப்பட்டு அதன் மீது கருப்பு நிற தலைப்பாகை வைக்கப்பட்டிருந்த கெமேனியின் உடலில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதலில் கொல்லப்பட்ட அவருடைய உறவினர்கள் 4 சவப்பெட்டிகளுக்கு அருகே வைக்கப்பட்டிருந்தது. வான்வழி தாக்குதலுக்கு பலியான அந்த உறவினர்களில் கெமேனியின் பேத்தியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்ச்சூழல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த முன்னாள் உச்ச தலைவர் கெமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் தற்போதைய தற்காலிக போர் நிறுத்த காலத்தில் ஜூலை 4 முதல் தொடங்கி 1 வாரம் வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.